guys, இந்த வீடியோல நம்ம ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ்டா நரிஷ்டா வச்சிருக்கிற மாதிரி எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபேஸை பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போடுறோம், ஜெல் அப்ளை பண்றோம், என்னெல்லாமோ பண்ணி நல்லா நரிஷ்டா அப்படியே பார்க்க பிளம்பியா வச்சிருக்கோம். ஸோ நம்ம பாடி யார் மெயின்டைன் பண்ணுவா? அதுக்கு நம்ம டெய்லி பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு நம்ம பாடி லோஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடத்துல, வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல மட்டும் தான் நார்மலி நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபுல் பாடியை எப்படி வந்து நம்ம ட்ரைனஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நரிஷ்டா ஹெல்த்தியா நல்ல க்ளோயிங்கா பிளம்பியா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் இது. இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்ல ஃபாலோ பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த சம்மர்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலான ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஏசியில தான் இருக்கிறோம், வெயில் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஏசியில இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரைனஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து இவந்தோ ஏசியில் இருந்தாலும் நரிஷ்டா எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஹேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க அந்த ஹேக் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் மட்டும் எடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பர்சனல் ஃபேவரட், அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம குக்கிங் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் போதும், அதிகமாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் குளிக்கிறீங்க, வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வேற ஆயில், எசென்ஷியல் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற பக்கெட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குளிக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்து வைக்கிற பக்கெட்ல, ஷவர்ல குளிக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கெட்ல தான் நம்ம வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம பாடி வாஷ் இல்லைன்னா சோப் யூஸ் பண்ணி நம்ம உடம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சு நம்ம பாடியில ஊற்றும் போது இந்த மாதிரி நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றும் போது பாடியில பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ண விடாம நல்ல நரிஷ்மெண்ட்டோட நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியும். இதனால நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாம ரொம்ப என்ன சொல்றது ரஃப் அண்ட் டஃப் ஆகாம நல்ல ஸ்மூத்தா பிளம்பியா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எஸ் கைஸ், இந்த ஹேக்கை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரெகுலரா பண்ணி பாருங்க, நல்லாவே உங்க ஸ்கின் டெக்ஸ்சர்ல வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ட்ரைனஸ் இருக்கு, ரஃபா இருக்கு அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் சாஃப்டா மாறிடும். ஏன்னா நல்லெண்ணெய் அவ்வளோ சூப்பரா நம்ம ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இது நான் விசிபிளா பார்த்து ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.